தமிழக வாழ்வுரிமை கட்சியை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியும் ஓட்டு எப்படியாச்சும் வாங்கணும், எப்படியாச்சும் கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும். சினிமாக்காரர் இருந்து எல்லாருக்கும் ஒரு கனவு, நேரா முதலமைச்சர் சீட்ல உட்காரணும், மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக ஜெயிலுக்கு போகணும், மக்களுக்காக காவல்துறை தடியடியை எதிர்கொள்ளணும். அது எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். நேரா சேஞ்ச் ஆட்சி கோட்டையில தான் உட்காரணும் அப்படி என்று சொல்லி அரசியலுக்கு வருகின்ற அரசியல் கட்சிகள் மத்தியில் இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக 14 ஆண்டு காலம் சமரசமற்று போராடுகிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வேலை தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கே வேண்டும். அந்தந்த மாநில மக்களுடைய வேலை அந்த மக்களுக்கு கொடுங்கன்றோம். இது ஒன்றிய அரசுல நாங்க சொல்றோம். இன்னைக்கு என்எல்சில நிலத்தை கொடுக்கிறோம், வீட்டை கொடுக்கிறோம், நம்ம மசூதி எடுக்கிறோம், நம்ம கோயில் எடுக்கிறோம், நம்ம சர்ச்சை எடுக்கிறோம், எல்லாத்தையும் இடிச்சிட்டு கருப்பு தங்கத்தை வெட்டி எடுக்கிறோம். ஆனா வெட்டி எடுக்கிற கருப்பு தங்கத்தை எடுத்து ஒரு ஆண்டுக்கு 2000 கோடி சம்பாதிக்கிற என்எல்சி நிர்வாகம் அந்த மண்ணின் பூர்வீக உழைக்கும் விவசாய மக்களுக்கு வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை தரானா என்றா இன்னை வரைக்கும் தரல. 13,000 பேர் ஒப்பந்த தொழிலாளியா இருக்கான். அந்த என்எல்சி வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடு என்ற போராட்டத்தை கடந்த 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சமரசமற்று போராடுகிற ஒரு இயக்கத்தின் தலைவனாக வேல்முருகனாகிய நான் ஒற்றையாளாக என்எல்சி எடுத்து போராடுகின்றேன். இன்னி வரைக்கும் 13,000 பேர் ஒப்பந்தப்படியா இருக்கிறான். ஆனா அங்க எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சிஎம், டிஜிஎம், டைரக்டர் மைன்ஸ், டைரக்டர் பவர், டைரக்டர் ஹோல், சேர்பர்சன் என்கிற சிஎம்டி அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன், பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன். ஆனா மண்ணின் மக்களுக்கு நீ சிஜிஎம்க்கு என்ன பதவிக்கு கல்வி தகுதி வேணும் நான் ஆள் கொடுக்கிறேன், நீ டிஜிஎம்க்கு என்ன கல்வி தகுதி வேணும் நான் ஆள் தரேன், நீ எந்த உயர்ந்த பதவி டைரக்டருக்கு என்ன கல்வி தகுதி வேணும் நான் ஆள் தரேன். என் தமிழ்நாட்டை சேர்ந்தவருடைய எங்களுடைய நிலங்களை, எங்கள் வீடுகளை கைப்பற்றி எங்கள் மண்ணிலிருந்து கருப்பு தங்கத்தை வெட்டி எடுத்து இன்றைக்கு இந்தியாவுடைய தலைச்சிறந்த நவரத்னா நிறுவனமாக விளங்குகின்ற என்எல்சி நிறுவனம் அந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பு உரிமையை தருவதற்கு பதிலாக பீகார் வந்து சிறப்பு ரயில்களே கொண்டு வந்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை தருகிறான். இங்கே படித்துவிட்டு என்னுடைய இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறான்.